நல்ல பையன் அப்படின்னு சொன்னோடனே சரி பண்ணி வச்சு ஒரு 2 மாதம் ஒழுங்காக இருந்தார். அவங்க அம்மா கிட்ட பேசாமல் இருந்தால் கரெக்டாக இருக்காங்க மேடம். அந்த பொண்ணு பேசுறது அம்பட்டும் போய் மேடம். இவங்க தான் மறைச்சி வைக்கிறது. ஆனால் இவங்களுக்கு தெரியாத மாதிரியே சொல்லுவாங்க. இது வரைக்கும் எந்த பொண்ணு நான் பேசவும் மாட்டேன். பேசினா எங்கள் அம்மா எங்கள் அப்பா தங்கிறத நான் பேசுவேன். எங்கள் அம்மா கிட்ட அசிங்கமாக பேசுறது, எங்களை அசிங்கமாக பேசுறது, பேசியே அவனை ரேஸ் பண்ணி அவன் அருவாமனை எடுத்து கையை கழுத்துக்குவான், கருத்தை கழுத்துக்குவான். அவங்க சொல்லி கொடுத்து நீ வந்து வாழணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். எங்கள் அம்மாவை பார்த்து உன் மைனை நீ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் எப்படி மேம் அவங்க வாமான்னு கூப்பிடுவாங்க? ஏன்னா அவ்வளோ டார்ச்சர். என்ன டார்ச்சர் வேணா இருக்கட்டுமே, அந்த வார்த்தை எப்படி வரும்? அவங்களும் என்ன பேசியிருக்காங்க. சாரி, கிளம்பமா நீ. வணக்கம், உண்மை வெல்லும். சொல்லுங்கம்மா. என் பேர் நித்யாங்க மேடம். திருவத்தூர்லேருந்து வரேன். என் முதல் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுனால நான் கொஞ்ச நாள் தனியாக தான் இருந்தேன். தனியாக இருந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு என் பசங்க 2 பசங்களையும் பார்த்துட்டு படிக்க வச்சுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா தான் இந்த பையனை கூப்பிட்டு வந்தார். நல்ல பையன் அப்படின்னு சொன்னோடனே சரி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் சண்டை, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டையாகி அவங்க கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. அவங்க வந்து எதனாலன்னா நீ இந்த பையன் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பழக்கம் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கொஞ்ச நாள் பேசுறது. அதுக்குள்ளே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்டப்பையில் துணி கொடுத்து அமுச்சு விட்டாங்க. சரி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் என் 2 பசங்க தான் இருந்தாங்க மேடம். அம்மா அப்பா? அம்மா அப்பா தனியாக இருந்தாங்க. நான் தனியாக வாடகைக்கு எடுத்துக்கிட்டு. கூட பிறந்தவங்க உங்களுக்கு? 2 தங்கச்சி. அவங்கவுங்க கல்யாணம் ஆகி அவங்கவுங்க தனியாக இருக்காங்க. அதனால நான் யார் வீட்டுக்கும் நான் போக மாட்டேன். எனக்கு வீட்டு வேலை செய்கிறவங்க தான் எனக்கு பாதுகாப்பு. அவங்க தான் எதா இருந்தாலும் எனக்கு ஹெல்ப். வீட்டு வேலை செய்கிறாங்கயா? ஆமாங்க, அவங்க தான் எனக்கு எதா இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கூட எனக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வக்கீல் வீட்டில் வேலை செய்கிற அவங்க தான் ஹெல்ப். அவங்களும் இந்த ஒரு வாட்டி பிரச்சனைக்கு அவர் வந்தார். வந்து இந்த மாதிரி எதுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க, நல்ல பொண்ணு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தாருங்க மேடம். 3ஆவது பையன் என்ன பண்றாரு? எந்த பையன்? இப்ப கல்யாணம் பண்ண பையன். அவர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் போடுறாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம்? கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேடம். அப்புறம் கல்யாணம் ஆகி அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இன்னொருத்தர் கூட ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ 6 வருஷமான மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு கட்டிலாம் அது என்னமோ சொன்னாங்க, கட்டி போட்டு வச்சிருந்தோம். அப்புறம் 1.5 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் செலவு பண்ணோம். அவனுக்கு மைண்டு ப்ராப்ளம். இடையில நானுமே அவர் நோட்டை வாங்கி வச்சு ஸ்டான்லிக்கெலாம் நான் தான் மாதம் பாத்திரம்லாம் வாங்க போவேன். அவருக்கு உங்க கூட பழகும்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு இல்லையா? சொல்லலை. எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா சம்மதத்தோட வந்து. எப்படி உங்க அப்பாவுக்கு அவர் தெரியும்? வேலை செய்கிற இடத்துல அவங்க அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பழக்கம்ன்ற அவருக்கு குழந்தைங்க இருக்கா? ஒரு பையன் இருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்ததுமா? எனக்கு இடையில தான் சொன்னாங்க மேடம். இடையில தான் சொன்னாங்க. சொல்லும் போது சரி. அவ்வளவு நாள் நீ கேட்கலையா கல்யாணம் ஆகலையான்னு? சொன்னாங்க. அவங்க அப்பா என்ன சொன்னாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ராப்பரா டைவர்ஸ் எல்லாம் வாங்கல, நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா தான் லெட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வராதுன்னு எங்க கிட்ட சொன்னாங்க. இப்ப வந்து இடையில வந்து இப்ப அந்த பொண்ணு கூட தான் அவங்க பேச்சுவார்த்தையா இருக்காங்க. ஒரு போன வருஷத்துல ஒரு சரி. அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்னா வாழ்ந்தோம் மேடம். ஒன்னா வாழும் போது ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் என்னை எல்லாம் ரொம்ப அடிச்சுட்டாங்க. என்னை ரொம்ப ஒரு மாப்பு கட்டையெல்லாம் போட்டு என்னை அடிச்சுட்டு காயெல்லாம் படுத்திட்டு அப்புறம் 1 மாதம் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அத்தை எல்லாரும் வந்து பேசி விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசாமல் இருந்தால் கரெக்டாக இருப்பாங்க மேடம். அவங்க அம்மா கிட்ட அவங்க தங்கச்சிங்கிட்ட பேசினாங்கன்னா அந்த வேலையை அவங்க காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, கோளாறு காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போவுமே இடையில விட்டுட்டு போய் 4 மாசமா வரவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் சாப்பிட்டோமா சாப்பிடலையா, 3 லட்ச ரூபா கடனை வாங்கி விட்டுட்டு போயிட்டேன். எங்கள் நகையெல்லாம் வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் வந்து 1 ரூபா கூட செலவு பண்ணல. அன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு பிச்சை இருந்தாங்க. இப்போவும் நான் கஷ்டம் படுறேன். என்னோட நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். நான் எதுவுமே கேட்டுக்கல. ஏன் ஓடுறேன்னு தான் கேட்குறேன். நான் சொல்லாம கொல்லாம ஓடிடுறது, வேலை மேலேருந்து ஓடிடுறது. எங்க ஓடுறாரு? அவங்க அம்மா வீட்டுக்கு.
அவங்க அம்மா வீட்டுக்கு நான் போய் கேட்க போனா என்னை அடிக்கிறாங்க மேடம். அவங்க தங்கச்சியெல்லாம் என்ன அவ்வளோ அடிச்சு காயப்படுத்திருக்கு. உங்க கூட யாரு வந்திருக்காங்க? நானும் என் பையனை மட்டும்தான் வந்திருக்கோம். பையனுக்கு என்ன வயசு? 11 வயசு ஆகுது. என் பையன் ரொம்ப அழுதுட்டோம். அதனால என்னை அடிச்சது வலி தாழ முடியாம சூசைட்ல நான் அட்டன். இன்னைக்குமே என் பசங்களுக்கோசம் தான் நான் உயிரோடவே இருக்கேன். இப்பயே அந்த ஒரு வீட்டு வேலையை வச்சுட்டு தான் நான் என் பொழப்பே ஓடுது. எனக்கு ரொம்ப தண்ணியில கை வச்சா அது சைனஸ் ப்ராப்ளம். இவங்கிட்ட கத்தி கத்தியே எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ஆயிடுச்சு. இப்ப இடையில வந்து நான் ஒரு வீட்டுல அவங்க தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு வச்சாங்க. 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ஸ்லாப் எல்லாம் உடைச்சிட்டு காசு கேட்டா என்னால தர முடியாதுன்னு சொல்லிட்டோம் மேடம். அவங்க அம்மா ரொம்ப மேடம் சொல்லி கொடுக்கறது பையனுக்கு. என் பசங்க 2மே பாவம். என் சின்ன பையன் ரொம்ப பாவம் மேடம். என் கூட கடந்து லோல் படுது. எனக்கு என் சின்ன பையனாலதான் நான் உயிரோடவே இருப்பேன். உங்க பேருமா? பிரியா மேடம். உங்க பேரு? என் பேர் காளியம்மா. அம்மாவா? ஆமாம். சரி, இவங்க அண்ணன் ஒய்ஃப். கல்யாணம் பண்ணிட்டீங்க. சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க 2 பேரும் அந்த பையனை வந்து சொல்லி அவங்களுக்கு எதிராக தூண்டி விடுறீங்க சொல்றாங்க. என்ன பிரச்சனைமா அவங்க அண்ணனுக்கு? மேம் அவனுக்கு வந்து 2015 அண்ணாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. பைக் ஆக்சிடென்ட்ல மனநல சரியில்லாமல் ஆயிட்டான். எல்லாரும் சொன்னாங்க இந்த பில்லி சூனியமாக கூட அவன் மைண்டு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் அதுக்கு அந்தந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் ஒரு அண்ணா வந்து சொன்னார், இது வந்து அவனுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது, அதிர்ச்சியில் அவன் இந்த மாதிரி ஆயிட்டான், ட்ரீட்மெண்ட் எடுத்து அவனுக்கு சரியாயிரும் அப்படின்னாங்க. எங்களுக்கு கொடுத்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸை விற்று அவனை போய் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 3 மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிட்டான். இவன் வந்து அப்போ பண்ணின்னு எங்கள் ஏரியாவில் ஒரு கம்பெனி இருக்குது, டேப்லெட் கம்பெனி. அங்கே வந்து அப்பா கூட வேலைக்கு போய்கிட்டு இருந்தான். வேலைக்கு போகும்போது இவங்க அப்பா வந்து பழக்கமானாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அண்ணா எதனா பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்கண்ணா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அப்பா சரி நம்ம வீட்லேயும் அப்படி ஒரு பொண்ணு இருக்கே, இவங்க அம்மா கிட்ட போய் கலந்து பேசியிருக்காங்க. பேசவும் நம்ம வீட்லேயும் இப்படி ஒரு பொண்ணு இருக்கே சொல்லுவோம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது இந்த விஷயம்லாம். அவங்களே எங்கள் அண்ணங்கிட்ட பேசி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது வந்து பாருங்க வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அவன் போய் பார்த்துருக்கான். ஆல்ரெடி எங்களுக்கு தெரியாமலே பழகியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு தெரிய வந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அத்தை எல்லோரும் போய் அவங்கள பார்த்துருக்காங்க. பார்த்து பேசி வச்சுட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே நாங்கள் சொல்லிட்டோம், அவன் மனநல சரியில்லாதவன், அவன் மாத்திரை சாப்பிட்றவமா, மாதம் இவ்வளோ தான் சம்பாதிப்பான், இதுதான் எங்களுக்கு அவனை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியது, மற்றபடி எதுவுமே கிடையாதுன்றதை அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டோம். இவங்க வீட்டில் அதுக்குள்ளே நாங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன சண்டை வந்துச்சு எது வந்துச்சுன்னு தெரியல. இவங்க தனியாக வந்துட்டாங்க, அவங்க அம்மா வீட்டோட தனியாக வந்துட்டாங்க. இல்லை ஆல்ரெடி தனியாக இருந்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. தனியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா எங்கள் அப்பா யாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை, கட்டி வைக்க மாட்டேன்றாங்க, எங்களை கல்யாணம் பண்ணி வைங்க, நாங்கள் நல்லபடியாக சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது நான் வந்து அத்தைக்கிட்ட சொல்லுங்கள், அத்தை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அத்தை ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவங்க ஒத்துக்கலைன்னா என்ன, அவனுக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு கரெக்டாக இருக்கா, நம்ம நடுவீட்டு தாலி கட்டி அது வீட்டுக்குள்ளேயே சாமி படத்து முன்னாடி தாலி கட்டி வச்சுக்கலாம், அதுங்க வாழ்ந்துட்டு போட்டோம் ஒரு குடும்பமா அப்படின்ட்டு. இவங்க மொதல் ஹஸ்பண்டுக்கு 2 பையன் இருக்காங்க. ஒரு பையன் வந்து அவங்க அம்மா வீட்டில் வளர்றான், ஒரு பையன் தான் இவங்க கூட இருக்கான். அது நாங்கள் ஒன்றும் சொல்லலை, சரி பரவாயில்ல, அது எக்ஸ் முடிஞ்சு போச்சு, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, இப்போ அவங்க தனியாக 2 குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவனுக்கும் மேரேஜ் ஆயிருக்கு, இவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க ஃபேமிலி இல்லாமல் போயிடுச்சு, 2 பேரும் வாழ்ந்தா நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை எங்ககிட்ட சொன்னது, கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ண்ணா, அவங்க ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லேயே போய் நடுவீட்டு தாலி கட்டி 2 பேரையும் ஒன்றா விட்டுட்டு தான் வந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை மேம். ஒரு 3 மாதம் அவங்க எப்படி இருந்தாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். நல்லா வருவாங்க, போவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாமே ஒரே ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் இருந்தோமே. எங்கள் வீட்டுக்கு நினச்சா வர்றது போகிறது, சண்டையே இவங்களுக்குள்ளே வராது, அவ்வளோ ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆக 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 இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா. அதாவது எங்கள் வீட்டுக்கு வர்றதுனால மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறியா, பொண்டாட்டிக்கிட்ட போறியா, இல்லாத ஒன்றை சொல்லி 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 அவனை ரொம்ப மன டார்ச்சர் கொடுக்கறது. இன்னொன்று எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட அசிங்கமாக பேசுறது, எங்களை அசிங்கமாக பேசுறது, தகாத வார்த்தை, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அவ்வளோ வார்த்தையெல்லாம் எங்ககிட்ட பேசுவாங்க. நானும் பதிலுக்கு பேசியிருக்கேன், நான் பேச மாட்டேன், நான் பேசலை மேடம், நான் சொல்ல மாட்டேன். அவங்க எங்களை கேட்பாங்க, நாங்கள் திருப்பி பதில் சொல்லுவோம். அந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் நிறையா வந்திருக்கு. சண்டைன்ட்டு சண்டை போடுவாங்க, மறுபடியும் சேர்ந்து. ஆனால் அவன் அவங்க வீட்டிலே தான் இருப்பான், எங்கள் வீட்டுக்கு வரமாட்டான். ரொம்ப பிரச்சனை முத்தி போய்
ஒரு கட்டத்துக்கு மீறி எனக்கு உன் கூட வாழ இஷ்டம் இல்லை, எனக்கு டிமாண்டு, எனக்கு செட்டில்மெண்ட் வை. இவங்க வந்து எங்களை பற்றி பேசி பேசியே அவனை ரேஸ் பண்ணி அவன் அருவாமனை எடுத்து கையை கிழத்துக்குவான், கருத்தை கிழத்துக்குவான், அறுத்துக்குவான். எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் அண்ணன் என்ன கெதியில் கிடக்குறான்னு வந்து பாருங்க, குடிச்சிட்டு கையும் காலையும் அறுத்துட்டு கிடக்குறான். நாங்கள் இங்கேருந்து ஓடுவோம். ஐயோ என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பார்த்தா அவன் ரத்தத்தோடு தான் நிற்பான். என்னடா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் வந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் வந்தீங்க. எதுவுமே மனசு விட்டு பேச மாட்டான். எங்ககிட்ட அப்பையிலேருந்தே நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி. எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால கூட எங்களுக்கு அண்ணன் தானே அப்படின்ட்டு அவன் எங்ககிட்ட ஃப்ரீயெல்லாம் பேச மாட்டான். வேலைக்கு போவான், வீட்டுக்கு வருவான், சைலண்ட்டாக இருப்பான், அவ்வளோதான். அப்போ இது ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இந்த மாதிரி பேசுது. பொண்டாட்டியை வச்சிருக்கியா, பொண்டாட்டியை பார்க்க போறியான்னு சொல்லி உன்னையும் அம்மாவையும் அசிங்கமாக பேசுது. உன்னையும் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால நான் என்னை அறுத்துக்கிட்டேன், விடுங்க, நான் செத்துறேன், நீங்கள் விடுங்க, என்கிட்ட வராதிங்க போங்க அப்படின்னு தான் சொல்லி வருது. இவங்க கிட்ட போய் சொன்னால் இவங்க ஒரு ரெக்கார்ட் சொல்லுவாங்க, அவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் அப்படின்ட்டு. சரி அவன் அறுத்துட்டு போனதாகவே இருக்கட்டும், எல்லாமே பண்ணதாகவே இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் எவ்வளோ பொறுமையாக வந்துட்டோம். எங்கள் அண்ணன் வந்து அடிக்க மாட்டான் மேடம். இவங்கள இது வரைக்கும் அவன் அடித்தது கிடையாது மேடம். போய் மேடம், கல்யாணம் ஆகி 3 மாசத்துல மாப்பு கட்டி அடிச்சு வீங்க வச்சது இவங்க வந்து பார்த்துட்டு நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு போனாங்க. அது எதுக்கு அடிச்சாரு? அப்போ வந்து சண்டை கிடையாது. அப்போ வந்து நான் அவங்க அம்மாவெல்லாம் எதுவுமே கேட்கல. அப்போ வந்து எங்கேயோ பசங்களோட போய் தண்ணி அடிச்சிட்டு வந்தார். தண்ணி அடிச்சிட்டு வரோம், எங்கேயோ தாங்கல்ல தான் போய் ஃப்ரெண்டும் கூட தண்ணி அடிச்சிட்டு வந்தார். ஏன் போய் தண்ணி அடிச்ச, உனக்கு மாத்திரை போடணுமே, அந்த கேட்டதுக்கு தான் நீ யார் என்னை கேட்கறதுக்கு என்னை அடிச்சாரு. கேட்டதுக்கு மறுநாள் அவங்க 3 பேருமே வந்திருந்தாங்க. அவங்க அம்மா அவங்க 2 பொண்ணும் வந்து பார்த்துட்டு நாங்கள் போய் கேட்குறோன்னு இவங்க தான் சொன்னாங்க, எங்கள் அண்ணனை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அடித்து 2 நாளாக என் வீட்டுக்கு வராமல் அந்த 2 நாள் அவங்க வீட்டுக்கு தான் இருந்தாங்க. அதே மாதிரி கழுத்து அறுத்ததுக்கு வந்து அது காரணம் கிடையாது, கடன் வாங்கினதுனால அதை கேட்டு ப்ரெஷர் பண்ணதுனால கழுத்து அறுத்துக்கிட்டாப்படி. வீட்டில் சண்டை கிடையாது மேடம். எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவனுடைய சம்பளம் இவ்வளவு தான் நம்ம சொல்லிட்டோம். மாசம் 10,000மோ 15,000மோ ஒரு வீட்டுக்கு கடன் கூட நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிட்டா அதை நம்மளால திருப்பி கட்ட முடியும். அதை மீறி நம்ம எல்லாமே வாங்கிக்கிட்டோம். அந்த ஒரு லோன் எடுத்தாங்க, அந்த லோன் எடுத்து கம்மல் கொலுசு அந்த தாலியில போக்குற அந்த பொருள் எல்லாமே வாங்கி போட்டுக்கிட்டாங்க. சரி அந்த லோனை கட்டுங்க. இல்ல மேம், சீரியஸாவே எங்ககிட்ட சொன்னது வாங்கல. நான் எப்படி இந்த நகனெட்லாம் வந்ததுன்னு நாங்கள் கேட்கும்போது லோன் எடுத்து வாங்கிக்கிட்டோம். கல்யாண நாள் அப்போது எங்களுக்கு தெரியாது, இவங்க வீட்டுக்கு யாரும் ரிலேஷன் வந்திருக்காங்க, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கும் தெரியாது. அவங்கள கூட்டிகிட்டு போய் திருத்தணி கோயிலில் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்து சொல்லி காட்டும்போது இப்படி எடுத்து காட்டினாங்க. எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு லோன் எடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க. சொல்லி சரி லோன் எடுத்து ஏதோ ஒரு பொருளாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க, உழைச்சி கட்டுங்க, அவ்வளோதான். கடன் வாங்குறது நீங்கள் தான் வாங்குறீங்க, புருஷன் முன்னாடி சேர்ந்து இருக்கும்போது வாங்கிடுறீங்க, அப்போ அது நீங்கள் தானே கட்டணும். எங்ககிட்ட வந்து கேட்டு நாங்கள் கடன் ஆகிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், வாங்கும் போதே எங்களுக்கு தெரியப்படுத்தலை, வாங்கி நீங்கள் எல்லாம் செலவு பண்ணும் போதே எங்களுக்கு தெரியப்படுத்தலை, கடனை சமாளிக்க முடியல அப்படின்னும் போது நாங்கள் ஏன் அதை ஏற்றுக்கணும் மேடம்? உங்கள் வருமானத்துக்கு புருஷன் நீயும் வேலைக்கு போகிற, அவனும் வேலைக்கு போகிறான், உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கி கட்டி உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுங்க. வாங்கும் போதெல்லாம் சொல்லாமல் செலவு பண்ணும்போதெல்லாம் சொல்லாமல் அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வசதியான குடும்பமும் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்களும் வசதியான குடும்பம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் மேடம், கடன் எல்லாருமே தான் வாங்குவோம், எல்லாருமே ஒரு கடனில் தான் இருக்கிறோம். ஆனால் அதை நம்ம எப்படி நம்ம திருப்பணுமோ அது நம்ம கிட்ட தான். எல்லாருமே கடன்ல இருக்கும் சொல்லாதீங்க. ஒரு சில மக்கள் கடனே இருக்கக்கூடாது, கடன்ல வாழ்ந்துட்டா வாழ்க்கை பூரா கடன்ல தான். சீரியஸாவே மேடம், நடுத்தர வாழ்க்கையில நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, எவ்வளவு சம்பளம் வருது தெரியும், எவ்வளவு செலவு இருக்கு தெரியும், எவ்வளவு சம்பாதிக்கணும் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிட்டா ப்ராப்ளமே இல்லையே. அதுதான் மேடம் அவங்க வீட்டில் கிடையாது, எல்லாமே செஞ்சுக்கிறது எல்லாம். இப்போ வீட்டில் ஒரு டிவி, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கினா நீங்கள் 2 பேருமே தான் வாங்கியிருப்பீங்க. அதில் இவங்களோட இது வந்து நான் உழைச்சி நான் வாங்கினது, எதையுமே நீ தொடக்கூடாது. அது வந்து அவங்களது கிடையாது. இன்னைக்கு நான் உங்க அந்த வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு நான் நம்பர் தரேன், நீங்க போய் வீட்ல ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்ட முடியல மேடம். இப்ப இந்த வருஷம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க மேடம். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அவங்கள்ட்ட 2 லட்சம் வாங்கி நீ கடன் கட்டுவேன். கடன் கட்டிட்டேன். அது வந்து ஃப்ரிட்ஜ் டிவி வந்து எனக்கு வேலை செய்யற வீட்டுல அவங்க வாங்கி கொடுத்தாங்க. டிவி வந்து அவங்க ஃபீஸ் கட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு டிவி வாங்குறேன்? வேற ஒருத்தவங்க எனக்கு ஃபீஸ்க்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க மேடம். இப்படிதான் என் பசங்க பிரச்சனை என்ன தெரியுமா, வருமானத்துக்கு மீறின செலவு பண்ணிட்டு இருக்க. எதுவுமே நான் அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன். ஒரு துணியோ மணியோ எனக்கு எடுக்க மாட்டேன் மேம். இவங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் இல்ல மேம், இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி அந்த 3 மாசம் தான் இவங்க சாரி கட்டி சுடி போட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் இவங்க நைட்டில தான் மேடம் வருவாங்க, பஸ் ஏறி நைட்டில தான் வருவாங்க, ஆட்டோ ஏறி நைட்டில தான் வருவாங்க, சண்டை போனனால நைட்டில தான் வருவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே நைட்டி. அந்த எங்க பார்த்தாலும் இவங்களை நைட்டில தான் நாங்கள் பார்ப்போமே.
நம்ம விரோதியா இருந்தா கூட நம்ம எப்படி போகணுமோ அப்படிதான் நம்ம போகணுமே. ஒரு மாமியார் வீட்லயே வந்து நக்கலா பேசுவாங்க, அசிங்கமா கேட்பாங்க, அசிங்கமா பேசுவாங்க. நான் நிறைய வாட்டி அது அவங்க சொல்லியிருக்கேன். வார்த்தையை நெக்கில விடும் போது நான் பேசுறது மேடம். நான் நக்கலா பேச ஆமா, மாட்டேன் ஒரு madam. விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. ஏற்கனவே ஒரு கணவர் இறந்து போய் இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இன்னொரு வாழ்க்கை நீங்க விருப்பப்பட்டு தான் தேடிக்கிட்டீங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது கோவத்துல ஏதாவது பேசலாம், ஆனா பேசுறது வார்த்தை இருக்குல்ல, அப்புறம் வந்து அதை சரி பண்ண முடியற மாதிரி அவங்க என்ன இருக்கணும். நிறைய வார்த்தை விட்டுருக்காங்க மேடம். அவங்க என்ன நிறைய வார்த்தை விட்டுருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க, நிறைய அடிச்சிருக்காங்க. என்ன அவங்க பண்ணாத இதெல்லாம் கிடையாது. அவங்கள ஈஸியா மட்டும் நினைக்காதீங்க. அவங்க அவ்வளோ என்ன அண்ணனை ஒளிச்சு வச்சுட்டுலாம் என்ன அவ்வளோலாம் என்ன இல்ல மேம், torture இவங்க வீட்டுல காட்டினாங்க. சண்டை போட்டு எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்தானா எங்க வீட்டுக்கு நீ வராது. அப்படிலாம் உன் இப்ப வீட்டுல ஒரு இங்க சண்டைனா சொல்லுவாங்க மேடம். ஃபேமிலியோட நீ பாத்துக்கோ, இல்லையா எங்கன்னா போயிரு. உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி நேத்து கொடுத்துட்டு madam. எங்க வீட்டுல வச்சிருந்தேன்னா உங்க ஒய்ஃபை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க நாங்க நீங்க வச்சிருந்தோன்னா எங்களுக்கு அடுத்து என்ன நடக்குன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எங்க வீட்டுல இருக்காது, போயிரு. எங்க அப்பா ஒரு ப்ரெஷர் பேஷண்ட், எங்க அம்மா வந்து சண்டை போடுற அளவுக்கு அவங்க கிடையாது. நான் ஒருத்தி தான் இருக்கேன். நான் என்னைய வந்து உன் பொண்டாட்டி பேசினா நான் பதிலுக்கு பேசுவேன், என்னை அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். அது எங்களுக்குள்ள சண்டை தான் வரும். அதனால எங்க வீட்டுக்கு நீ வராத, உன் பிரச்சனை நீயே சால்வ் பண்ணிக்கிட்டு போயிடுவான். இவன் எங்கெங்கெல்லாம் சுத்துவான் கொள்ளுவான்றது எங்களுக்கே தெரியாது மேடம். இப்போ வரைக்குமே அத்திப்பூத்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்துட்டானா அடுத்த செகண்டே அவங்க அம்மாக்கு நாங்க ஃபோன் அடிச்சு, அத்தை இந்த மாதிரி வந்துட்டான், நான் இழுத்துட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமே விறுவிறுன்னு அதுக்கு கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி வீட்டுல உட்காந்து ஆட்டோ பேசுவோம் வச்சுட்டு மேம். என் கூட சுத்திட்டு இருந்தாங்க மேடம். நான் தேடுறேன் அப்ப அவங்க வந்து காணாம ஆனா போச்சுன்னு வந்து எங்ககிட்ட அவங்க சொன்னாங்க. வந்து தேடல. எப்படின்னா அவங்க அத்தை வீட்டுல தான் அவங்க ஒளிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஒளிச்சு வச்சுட்டு நீ போட்டோ கொடு, கம்ப்ளைண்ட் பண்ணி நான் எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. நீங்க எங்க இருக்கீங்கம்மா, அட்ரஸ் சொல்லுங்க எல்லாம் கேட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, இந்த மாதிரி நீங்க எங்கெங்க அவர் வேலை செய்வாரோ அவங்க கூட நீங்க போய் எங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிடுறாங்க. நான் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியே வர இவர் நிக்கிறாரு கரெக்டா. சரி, ஒரு விஷயம் சொல்லுமா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? மேடம் எனக்கு வந்து இவங்க வந்து நேத்து கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேத்து காலையில நல்லா போனாருங்க மேடம். காலையில நல்லா நான் வேலைக்கு எங்க அம்மா வீட்டுல சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாரு. நேத்து வேலைக்கு போல. சம்பளம் முந்தா நேத்து எனக்கு வந்து 15,000 ரூபாய் நாங்க சொன்னோம். மாதிரி எனக்கு மாசம் 15,000 14,000 கொடுத்துரு, உங்ககிட்ட நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம், நான் அதுல கடனை படுத்துட்டு வாடகையை கட்டிட்டு நான் இருக்கிறத வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பேசிதான் எல்லாம் விட்டுட்டு செஞ்சுட்டு போனாங்க. அந்த போயிட்டு பேசி முடிச்சு எல்லாம் போயிட்டு போன வாரத்துல வந்து சண்டை கிறிஸ்மஸ்க்கு வந்து முன்னன்னு இவங்க தங்கச்சி ஏதோ வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வராரு, என் தங்கச்சி வந்து என்னை வந்து வர சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போல. நான் சொன்னேன், நீ இத்தனை வருஷம் சொல்லிட்டு உன் தங்கச்சி கூப்பிட்டுச்சு நீ போல, உனக்கு என்கிட்ட அவங்க சொல்லவும் இல்லை, அதனால நீ போவாதன்னு சொன்ன. நீ எதுக்கு என்னை போவேணான்னு சொல்லுவேன், நீ எப்படி சொல்லுவ? குடிச்சிட்டு வந்து வேணும்ட்டே அந்த ஸ்லாப்பை உடைச்சிட்டாரு, சமையல் கட்டு ஸ்லாப்பு உடைச்சிட்டாரு. அண்ணன் தங்கச்சி வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு போனா உனக்கு என்ன பிரச்சனை? மேடம் நான் போவேணான்னு சொல்லல, நான் வந்து நைட்ல என்னைய கூப்பிடணும்ல, அது எப்படி உன்னை மட்டும்? அப்ப எங்க வீட்டுல உன்னை வந்தா அன்பா பாசமா பாக்குறாங்க, சாப்பாடு போடும். இன்ன வரைக்கும் நான் 4வது படி ஏறி மேல போய் நிப்பேன், அவங்க அம்மா வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாங்க, ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. யாரு போனாலுமே நான் போய் சொன்னேன்னா எங்க அம்மா கிட்ட கேளுங்க, யாருமே. அதே மாதிரி நாங்க அம்மா வந்து கூப்பிட மாட்டாங்க, மாட்டோம். ஒரு செம்பு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீ அவங்கள அம்மாவா நினைச்சு ஒரு நாளாவது நீ நினைச்சிருந்தனா, எங்க வீட்டுல முதல் இடமே எங்க அம்மாக்கு அடுத்து அண்ணா அண்ணி தான். நிறைய வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா எங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அண்ணின்ற முறையில நீங்க தான் வந்து முன்ன நிப்பீங்க. எங்க அம்மாவை பார்த்து உன் மயனை நீ அது எப்படி சொல்றதுனே தெரியல மேம். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் எப்படி மேம் அவங்க வாமான்னு கூப்பிடுவாங்க? எப்படி இந்த மாதிரி பேச முடியறது? மேடம் அவங்க என்ன அவ்வளவு அது டார்ச்சர் பேசியே பண்ணிருக்காங்க மேடம். பழகிட்டாங்க மேடம். அவங்க வந்து என்னை அந்த எப்படி மேடம் torture பண்ணி அசிங்க மேல கொண்டு ஒரு போய் பொண்ணு ஒளி பிறந்தவள வச்சிருவாங்க. வந்து அம்மாவையும் தங்கச்சியும் வச்சு போயிட்டு வந்துட்டேன்னு கேட்டா அது மேல எவ்வளவு கொண்டு பெரிய போய் வார்த்தை ஒளி மேடம். வச்சிருவாங்க. ஒளி அசிங்கம் வச்சு என்ன நான் தெரியாது, பைத்திய ஜென்மம் காட்சி மாதிரி எல்லா அதுக்கு இடத்துலயும் நீ எப்படி தேடுவேன். இந்த வார்த்தை வருது? தேடுவேன் என்ன மேடம். வேணா இருக்கட்டுமே, இந்த வார்த்தை எப்படி வருது? பொம்பளை அறந்துட்டு எப்படி அந்த வார்த்தை வருது? என்ன அவ்வளவு டார்ச்சர் என்ன டார்ச்சர் வேணா இருக்கட்டுமே, அந்த வார்த்தை எப்படி வரும்? அம்மாவையும் தங்கச்சியும் சேர்த்து வச்சு எப்படி பேசுவ நீ? அவங்களே என்ன பேசிருக்காங்க, நிறைய பேசிருக்காங்க. அப்ப எங்க நீ பேசுவியா? அம்மாவெல்லாம் பேசிருக்காங்க, அப்ப எங்க நீ பேசுவியா? அம்மாவெல்லாம் கூட அப்ப நீ பேசிருக்காங்க. பேசுவியா? எப்படி அந்த மாதிரி புத்தி போறது? அவங்க அம்மா பேசுனதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. எங்க அம்மா அவ்வளவு பேசியிருக்காங்க. இந்த டைம் தான் எங்க அம்மா வந்து அடிச்சிருக்காங்க. நீ ஒண்ணும் இல்லாதுக்கு அன்னைக்கு ரோட்ல உன் புருஷனும் நீயும் போட்டு என்னை அடிச்சிங்களே, எங்க அம்மா வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்களா? மேம் அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, அதை நீங்க பாருங்க. நான் செஞ்சது தப்பு அப்படின்னா நீங்க என்ன பனிஷ்மெண்ட்லாம் எனக்கு கொடுத்துருங்க.
அவங்க நான் அவ்வளோ அங்க அசிங்க வச்சிருந்தேன் அசிங்கமா madam. பேசினாங்க. நான் அமைதியா பூ கட்டிட்டு இருந்தேன். என் வயிறை எரிய விடுறலடி, நீ 2 பிள்ளை வச்சிருக்கல, அள்ளி கொடுத்துட்டு நீ இப்ப மண்ணள்ளி தூங்குனாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. 4 வருஷம் கழிச்சு நான் குழந்தை பெற்றேன். என் குழந்தைங்களை அந்த மாதிரி சொன்னா நான் எப்படி மேடம் அப்பயும் அமைதியா இருக்க முடியும்? எதுக்கு குழந்தைங்களை எல்லாம் இழுக்கிறீங்க அப்ப இதுல? எனக்கு கோவம் வராதா மேடம்? அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க மேடம். அவங்க ஒளி கிட்ட நாங்க வச்சிருக்காங்க. பேசுனதே ஒளி இல்ல madam. வைக்கிறதே முதல் எவ்வளவு அவங்க பெரிய கிட்ட நாங்க தப்புன்னு பேச மாட்டோம், அவங்க தெரியுங்களா? வீட்டுக்கு நாங்க போக மாட்டோம், இவங்கள பத்தி நாங்க நினைக்க கூட மாட்டோம். ஏன்னா இவங்க பேச்சு தெரியும். அதனால இப்ப கூட வேண்டாம் அவங்க அப்படின்னு. சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவும் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க மேடம். அவன் மனநல சரியில்லாதவன் மேடம். நாங்க சொல்லி கொடுக்கறத கேட்க மாட்டான். இல்ல யார் மேடம், சொன்னாலுமே அவன் நீங்க கேட்க மாட்டான். அவரை வர பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா மனநல சரியில்லாத மாதிரியே பேச மாட்டாரு. Dress எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா? அவ்வளோ டீசெண்டா இப்பெல்லாம் Dress நல்ல சட்டை போடக்கூடாது, நல்ல பேண்ட் போடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு லுங்கி ஒரு சட்டையில தான் வருவான். நல்லது கெட்டதுக்கே போனாலும் அவங்க கொடுக்குற துணியை தான் அவன் போட்டுக்கணும். சாப்பாடுன்னா அது வந்தோடனே அவங்க கொடுக்கறதா சாப்பிடணும். 10 ரூபாய் நான் தான் உனக்கு தரணும், எக்ஸ்ட்ரா உன் கையில காசு இருக்க கூடாது. அதே மாதிரி அவன் குடிச்சிட்டு வரலாம். குடிச்சிட்டு வந்தானா ஃப்ரெண்டுங்க மூலியமா அவங்க புள்ளையே தான் போட்டு இங்க கேளுங்க உடைக்கிறாங்க. மேடம். அதுக்கும் என் பையன் குடிச்சிட்டு ஃப்ரெண்டுங்களோட வந்தானா அது வந்து அவங்க வீட்டுல சண்டை வந்துரும். அதே குடிய உங்க கையால காசு கொடுத்து வாங்கி கொடுத்து அவங்க வீட்டுல சண்டை வராது மேடம். வராது. அந்த அவன் வெளியே கடன் வாங்கி குடிச்சிட்டானா உங்களுக்கு கோவம் வரும். அந்த 10 ரூபாய் குடிக்க நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கோவம் வராது. எல்லாமே நீங்க அதாவது நீங்க செஞ்சு அவன் இருக்கணும்னா உங்களுக்கு சந்தோஷம். அது அவனா வெளிப்படுத்திக்க செஞ்சனா அது அவங்களுக்கு வந்து நாங்க சொல்லி கொடுக்கணும். நாங்க சொல்லி கொடுக்கறோம்ன்றாங்க. எங்களை பார்க்க கூடாது. எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி தரலையே மேடம். நீ கெட்டு போன்னு சொல்லி தரல, நல்லா இருந்தா சொல்லி கொடுத்துருக்காங்க. கெட்டு போ ஒளிய வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல யாரும் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி பேசுறது கிடையாது. தெரியும். நாங்களும் ஒளியெல்லாம் வைக்க மாட்டோம். எனக்கு ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு. ஓகே, என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு உங்க வைஃப்குள்ள? வைஃபுக்கு வந்து என்ன பிரச்சனை, ஃபோன் பண்ணாக்கா என்கிட்ட ஃபோன் கிடையாது, 6 வருஷம் ஃபோன் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா இது யார் நம்பர்னு கேட்குது. எங்கள் அப்பா தான் உடச்சி போட்டது ஃபோனு சிம்மை. நான் பேசாமல் சொன்னாங்க. எதுக்கு? யார் அப்பா உடச்சு போட்டது? அப்பா யாரு? எங்க அப்பா உடச்சு போட்டாரா? எங்க அப்பா சிம்மு வாங்கி உடச்சாரா? மேடம் எங்க அப்பா நம்பர் தரேன், நீங்க இரு நான் பேச விட்டு போறேன். சரி. உடைக்கல நீ இல்லை கூட இல்லையே, எங்க அப்பா உடைக்கவே இல்லையே. சிம்மு உடைச்சதே நீதான். 2 சிம்மு வச்சிருந்த, 2 சிம்மும் உடைச்சது நீதான். போனை தூக்கி போட்டு உடைச்சதும் நீதான். மேடம் என் பையனை ஒரு நிமிஷம் இருங்க. நீ எந்த போனை சொல்ற? இப்போ வாங்கினா மேடம் சந்தேகப்பட்டு ஒரு ஃபோன் இப்போ இப்போ உங்களுக்கே தெரியும் டிராஃபிக் எவ்வளோ நேரம் நான் தெரியும். இப்போ டிராஃபிக் போனால் 6 மணி வேலை முடிச்சது. எங்கே போயிட்டு வர? உங்கள் அம்மா வீட்டு போயிட்டு வர ஒரு டார்ச்சில். மேடம் நான் சொல்றேன், இரு. காலையில வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டுறேன்னுவேன். எனக்கு சாப்பாடு வேணாம், நான் 7 மணிக்கு எல்லாம் போகணும் அப்படின்னாங்க. ஆனா அங்க 7 மணிக்கு அந்த வேலை மேல போயிருக்க மாட்டாங்க. நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. அம்மா வீட்டுக்கு தானே காலையில கேளுங்க மேடம், காலையில நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு அங்க இருந்து மறுபடியும் சாயந்தரமும் அங்க போய் மாத்திரை போட்டுட்டு அங்கேயும் ஒரு புடி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்க வந்து என்ன செஞ்ச? டெய்லி அது பண்ணா அவளுக்கு வருத்தமா இருக்கும்ல. இரு என்ன செஞ்ச? செஞ்சீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டு வந்துட்டேன். எங்க அம்மா வீட்டுல கறி குழம்பு மீன் குழம்பு. எனக்கு எப்படி இருக்கும்? என் பையன் என் வேலை செய்யற வீட்டுல இருந்து இன்னைக்கும் நான் எங்க வேலை செய்யற வீட்டுல தான் நான் சாப்பிடுறேன். நீ டெய்லி அப்படி பண்ணா? டெய்லி நான் பண்ணல மேடம். டெய்லி தான் மேடம். இருமா அவர் பேசட்டுமா? டெய்லி போல மேடம். பார்த்து ஒரு நாள் சொல்லிட்டு இப்போ எல்லாம் சொல்லிட்டு நம்மளோட சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ இல்லை மேடம். நீ கொஞ்சம் வெளியேறுமா. 2 பேர் சம்பாதிக்கும். கடன் என்னால் ஏற்படும். அதை கடன் நான் சம்பாதிச்சு அதை தான் கொடுத்து ஏடிஎம் அதான் பணம் எடுத்து அதான் எடுத்து இது வரைக்கும் நான் எவ்வளோ சம்பளம் கூலிக்கு வேலை செய்கிறேன். சம்பளம் ஏடிஎம் கார்டு இருந்தாலும் சம்பளம் இப்போ ஒரு நாள் முடியல நான் வீட்டில் இருப்பேன். இந்த அடிப்பட்டதை இருந்து நானும் வேலைக்கு போய்ட்டு அது ஞானம் வச்சுக்கணும். நான் அது கஷ்டப்படுத்துட்டு நான் அது தனியாக வேலை அந்த 5 நாளும் நான் வீட்டில் இருந்தாலும் அந்த காசுக்கு கஷ்டப்படுத்துட்டு அது செஞ்சுட்டு 12,000 ரூபாய் நான் கொடுத்தேன். சம்பளம் கொடுத்தா 12,000 வச்சுக்கோ, என் காசுக்கு இல்லை வச்சுக்கோ. அது ஒரு ரூபாய் எடுக்கல, அந்த காசை. உங்க 2 பேருக்குள்ள எதுக்கு பிரச்சனை வருது? பிரச்சனை வந்து அது வந்து எப்படிமா ஃபோன் பண்ணாக்கா இப்போ என்கிட்ட ஃபோன் முதல்படியை பார்த்து பேசுகிற ஒரு டார்ச்சர் ஒரு பக்கம். அவங்க எங்கே இருக்கான்னு தெரியல. இதுக்குள்ள போய் பார்க்கல. அந்த பையன் தெரிய வரல. முதல் கொண்டாடிட்டு பேசுறீங்கன்னு எதுக்கு அப்படி சந்தேகம் வருது? சந்தேகம் வருது. அது ஒரு கப்பம். இது வரைக்கும் எந்த பொண்ணு நான் பேசவும் மாட்டேன். ஃபோனுனால நான் பேச மாட்டேன். பேசினா எங்கள் அம்மா எங்கள் அப்பா தங்கிறத நான் பேசுவேன். இல்லை அது யாரையும் இப்போ சொல்லி கொடுத்தாங்க அதில் பிரிக்க அவங்க நினைக்கிறாங்க. இது வரைக்கும் சரி ஒரு காசு இருந்தால் கூட டெய்லி அம்மா வீட்டுக்கு போவேன். டெய்லி போகிறேன் மேடம். அவர் சொல்கிறா டெய்லி கிடையாது மேடம். வாரத்தில் ஒரு நாள் நான் போகிறேன். நான் வாரத்தில் ஒரு நாள் போனாலும் ஒரு டைம் பஸ்ஸுக்கு நிற்கணும். பஸ்ஸுக்குன்னா பஸ்ஸில் போகணும். டிராஃபிக்காக இருந்தால் இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும் உள்ள பிளான்ட்டு. ஒரு நேரம் வண்டி அங்கே இருக்கும். ஒரு நாள் எங்களுக்குள்ள சண்டை வந்தா அவனுக்கு மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. மாத்திரைலாம் இல்லை.
அந்த நோட்டை நாங்கள் கேட்டோம் போய், இந்த நோட்டை கொடுங்க, அந்த நோட்டை வச்சு தான் உனக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கணும். நோட்லாம் இல்லை, எல்லாம் மலையில ஊறி நனைஞ்சிருச்சு பழைய வீட்டில், என்கிட்ட இல்லை அப்படின்ட்டாங்க. எந்த ஒரு அந்த நோட்டில் வந்து ஒரு சீரியல் நம்பர் எழுதுவாங்க, சுதாகர்ன்ற இந்த சீரியல் நம்பர் போட்டால் தான் அவங்க இதுலேயே வரும், அதை வச்சு தான் நம்ம டேப்லெட் எடுக்க முடியும். அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த நோட் இல்லைன்னதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ அவங்க மாத்திரை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 5-6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான், நோட்டு இல்லை, என்னை கூட்டிட்டு போய் மறுபடியும் அங்கே நிற்க வச்சா பழையபடி எல்லா செக்கப்பும் எடுப்பாங்க, எனக்கு மாத்திரை வேணாம், வாழ்ற வரைக்கும் நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டான். நாங்கள் அதை கேர் பண்ணிக்கல. சரி ஓகே, நோட் இல்லைன்னும் போது நம்ம தனிப்பட்ட முதல்ல ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சொன்னால் அந்த சீரியல் நம்பர் கேட்பாங்க, இல்லை என்ன மாத்திரை சாப்பிட்டீங்க அந்த அட்டையாவது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாத போது அவனுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க முடியாதுன்னு இது வரைக்கும் அந்த மாத்திரை மருந்து எங்கள் மூலியமாகவும் கிடைக்காது. அப்படியே நாங்கள் கிடச்சிருந்தா அதே ஹாஸ்பிட்டலில் சுதாகர் பேரில் எப்போ மாத்திரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட அந்த சீரியல் நம்பர் இருந்தால் செக் பண்ணிக்கிட்டோம். வேற என்ன பிரச்சனை? வேற எனக்கு பிரச்சனை மேடம், சந்தேகப்படுத்து எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. நான் அதையும் பார்க்காம போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்து நீ போயிட்டு வர, டெய்லி போயிட்டு வர. ஆனால் யாரோ சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. அது ஃபோனில் எதாவது யூஸ் பண்ண டச் பண்ணி பார்க்க மாட்டேன், யார் எப்படி கேட்க மாட்டேன். உனக்கு யார் சொன்னது அப்போ நான் கடை உனக்கு யாரும் சொல்கிறாங்க, அப்போ எப்படி பண்ணாது? அவங்கள வர சொல்லுங்க. நீ வந்து ரொம்ப இன்செக்யூரா இருக்க, என்ன உனக்கு ஒரு பயம் அவர் உன்னை விட்டுட்டு போயிடுவாரோ? அந்த பயம்லாம் இல்லை. இல்ல ஈரம்மா, அதுதான் நீ வந்து அவர் என்ன அந்த பயம்லாம் இல்லை. ஏன்னா என்ன 4 மாசம் விட்டுட்டு போயிட்டாங்க. நேத்து வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு வரல. சரி நீ வேலைக்கு போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனேன். உங்க அம்மா வீட்டுக்கு போய் இருந்தல்ல நைட்டு, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல, எங்க அம்மா வீட்டுல இருக்கேன், நீ சாப்பிட்டு சொன்னா சும்மா இருப்பியா? நான் சொல்லிட்டேன், முன்னானே சொல்லிட்டேன், நீ எங்கன்னா போய் எங்கன்னா வா, இனி உன்னை எதுவுமே நான் கேட்டுக்கிறதா கிடையாது, நீ வேலைக்கு போறியா? சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு எங்கள்கிட்ட வந்திருக்க? மேடம் எனக்கு வந்து இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போனாதான் மேடம் எனக்கு பிரச்சனை வருது. அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. ஆமா சாரி, அவங்க வீட்டுக்கு நான் சொல்ல வந்து மாட்டேன். பசங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்லுங்க மேடம், வாரத்துல ஒரு நாள் போறது. அது உன்னோட பெர்மிஷன் தேவையில்லை உங்களுக்கு. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு நீ பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? மனைவிய உனக்கு உரிமை எவ்வளவு இருக்கோ அதே உரிமை அவங்களுக்கு தாயா இருக்கு. அவங்க வந்து அப்ப சொல்லி கொடுக்குறாங்களே மேடம். இதெல்லாம் உன்னோட ஃபீலிங்ஸ் இல்ல மேடம், இது நிஜம். சரி நிஜம். ஆமா, அவங்க அம்மாவும் சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு நீ இந்த தேடி வந்திருக்க, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ எடுத்துட்டா அது உனக்கு நல்லது, இல்லைன்னா நீ அவரை தொலைச்சிடுவ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிங்க. நிம்மதி இல்லாம அவருக்கு ஆல்ரெடி மைண்ட் டிஸ்டர்ப்டு, அவருக்கு மருந்து மாத்திரை இல்ல. எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்களோட புக் இல்ல, புக் அவங்க வச்சிருக்காங்க மேடம். போய் மேடம் நான் சீரியல் நம்பர் நான் நாளைக்கு போட்டு உங்களுக்கு நான் ஸ்டாண்டில போயிட்டு செக் பண்ணி நான் சொல்றேங்க மேடம். அவங்க மாத்திரை வாங்குறாங்களா இல்லையா? மருந்துக்கு புக்கு தரமாட்டேன்னு சொன்னியா? ஆமா, புக்கு தரமாட்டேன்னு சொன்னேன் மேடம். அதோட நான் வீடு காலி பண்ணும்போது அந்த புக்கு தொலைஞ்சிருச்சு மேடம். பொய் மேடம், பொய். புக்கு தொலைஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் பண்ணா என்னால ரேஷன் கார்டு வாங்கிட்டு கூட மேடம் கொடுக்க மாட்டா, கொடுக்கல மேடம். இவ்வளவு நேரம் புக்கு தொலைஞ்சப்ப என்கிட்ட என்ன சொன்னா, புக் இருக்கு ஆனா உள்ள இருந்து சீட்டு கிழிச்சிட்டு போயிருக்காங்க. ஆமாங்க மேடம், அந்த சீட்டு கிழிச்சிட்டு தொலைஞ்சிருக்குன்னு இவ்வளவு நேரம் சொல்ல. இப்ப சொல்ல முதல் வந்து அந்த சீட்டோட அந்த நம்ம என்ட்ரன்ஸ் சீட்டு போடுவோம் பாத்தீங்களா? சாரி நித்யா, நிறைய போய் சொல்றேன். இல்ல நான் போய் சொல்லங்க மேடம், இதுதான் உண்மை. அந்த என்ட்ரன்ஸ் சீட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த சீட்டும் ஃபர்ஸ்ட் பேஜும் இவர் கிழிச்சிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது நான் வந்து வீடு காலி பண்ணும்போது என்னோட இதுவும் பேப்பர்ஸும் காணாம போயிடுச்சு. நானும் என் சின்ன பையனும் தான் வீடு காலி பண்ணோம். வீடு காலி பண்ணும் போது கூட இவங்க கிடையாது. பிரச்சனை வரும்போதெல்லாம் இவங்க கிட்ட நாங்க போய் பேசும்போது எங்களுக்கு டிமாண்ட் தான் மேம் வைப்பாங்க. எனக்கு வாழ இஷ்டம் இல்லை, இவ்வளவு கடனா இருக்கு, எனக்கு செட்டில்மெண்ட் வச்சுட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, எனக்கு வேணாம் வச்சிருக்காங்க. அந்த பையனை வெளியே நிக்க வச்சு போன்ல வீடியோ வச்சிருவாங்க, இனி எடுடா இங்க என்ன நடக்குதுன்னு. இதே தான் செய்வாங்க எப்பவுமே. அதே மாதிரி நாங்க இவங்களுக்கு எப்ப போன் பண்ணி நார்மலா பேசும்போது கூட அவங்க போன்ல ரெக்கார்ட் ஆகும். போன் அட்டன் பண்ண உடனே கால் த ரெக்கார்டுன்னு எங்களுக்கு வந்துடும். சண்டை தான் மேடம். ஏன் மேம் அதெல்லாம் பண்ணணும்? நாங்க ஒன்னும் அடிகாரங்களும் நீங்க சந்தோஷமா மேடம். எங்க அண்ணனுக்கு நாங்க சொல்லி போன் வேலை சேர வீட்டுது. அது வந்து அவங்க ஐபோன் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் கீழே அவங்க கொடுத்துருக்கனால அந்த போன் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட். எந்த போனும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் போகுதுங்க மேடம். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னே இவங்க எல்லாம் பேச, இவங்க அம்மா இவங்க அப்பா எல்லாம் பேச வந்திருக்கும் போது கூட அவங்க பையன்கிட்ட கேமரா எடுன்னு வாசலுக்கு நேரா நிக்க வச்சு எடுத்தாங்க. நான் பார்த்தேன், எடுக்கட்டும்னு கம்முன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா எடுக்கிற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன் மேம் அதெல்லாம் பண்ணணும்? இது ஒரு விஷயமே கிடையாது. நீங்க வாழுங்க தான் இப்போ வரைக்கும் நாங்க போராடுறோம். வாழ வேணாம்னு நாங்க சொல்லவே இல்லை. நான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க மேடம், எனக்கு பொய் சொல்லாதுன்னு தான் சொல்றேன். பொய் சொல்லாத. நான் நீங்க ஒரு விஷயத்துக்கு பொய் சொன்னா என்ன எவ்வளவு திட்டுறீங்க? எடுத்ததுக்கெல்லாம் போய் மேடம், ஒரு காரணம் எடுத்ததுக்கெல்லாம் போய். இப்ப மேடம் அந்த பொண்ணு பேசுறது அம்பட்டும் போய் மேடம்.
புரியுதுங்களா? இது வந்து நீங்க அவங்க வேணும்னா இருங்க. மனசுலயே வந்து அவங்க இப்படி பேசணும் அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் ஒரு இதுவாகவே பேசிட்டு இருக்காங்க. நான் 4 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த பொண்ணு வாயில ஒரு வார்த்தை உண்மைனா 9 வார்த்தை பொய். கிடையாது, நீங்க தான் அநியாயத்துக்கு போய் போய் பொய். பேசுறீங்க. என் பிள்ளைய பார்க்க கூடாது. இங்க சரிங்க மேடம், அவங்க வீட்டுக்கு போனா எங்க மேடம் அம்மா பிள்ளைங்க ஒண்ணா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க நல்ல மேடம். பிள்ளை. திருந்தவே மாட்டீங்களா? மாமியார்னா 9 வார்த்தை பொய் சொன்னேன்னு நீ சொல்லி இப்படி பேசிட்டே இருக்க, எப்படி நீ அவரோட வாழ முடியும்? அவரோட அம்மா ஆ. இவ்ளோ டிவி முன்னால உட்காந்து இப்படி அவங்கள அவமானப்படுத்துறியா? அவங்க மரியாதையா தானே பேசுறாங்க. உன்னை பத்தி ஒரு தப்பான வார்த்தை அவங்க விட அவங்க இப்ப போய் சொன்னாங்களே 9 வார்த்தை போய் பேசுறேன்னா போய் எனக்கு அந்த பாச- நீ 9 சொல்லறதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? நான் கூட சொன்னேன் நீ போய் சொல்றேன்னு. நான் சொல்ல ஆனா நீ என்ன சொல்ற? அந்த அம்மா பையனோட உட்கார்ந்து தண்ணி நாங்க அடிக்கிறாங்க. வந்து 4 எப்படி மாசம் உன் புத்தி போறது பாரு. மேடம் அவங்க கொஞ்சம் வீட்டுல வீட்டுல ஒரு வீட்டுல வாங்கிடுவாங்க. வாடகைக்கு இருந்திருக்காங்க. அந்த கொஞ்சம் வீட்டுல அவன் வாங்கிடுவாங்க. தொண்டையை பிடிச்சி இப்படி நெரிச்சு, கொஞ்சம் மிஸ் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் போய் காப்பாத்தலன்னா அவன் அன்னைக்கே இறந்திருப்பான். அன்னைக்கு உங்க அண்ணனும் தான் என்னை அடிக்க வந்தாரு. அடிக்க வந்து உண்மை அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி அடிதடி சண்டை இவங்க வேற சொல்றது கடமை, ஒரு ஒருத்தவங்க கொலை உண்மைதான். பண்ற அளவுக்கு இவங்க அப்படியே சொல்றதை நெரிச்சிட்டாங்க. எங்க கிட்ட இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஒரு ட்ரிப்பு வேலைக்கு நான் போனால் அந்த இடத்துல அசிங்கப்படுத்துறது ஒன்று. வேலைக்கு போயிட்டுனா விட்டுறான். அது என்ன பேசுச்சுன்னு அதே கேளுங்க, அதே சொல்லும். தப்பு தான் பேசு, எப்படி வந்து திட்டுச்சு அதை சொல்லணும். அந்த வேலை அவன் எங்கெல்லாம் வேலை பார்க்கணும் அங்கேயும் மேடம் ஐயப்ப நைட் மாலைக்கு மாலை போட்டு நீ விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ண. ஆமாங்க மேடம். எனக்கு இப்ப நல்லா கிளியரா புரிஞ்சு போச்சுமா. இது பாரு, உனக்கு வந்து இன்னொரு சார்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கு. நீ அவரோட நல்லா வாழணும்னு நினைச்சியான்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க அந்த பொண்ணை தப்பா பேசுறீங்களா? இல்ல மேடம், எப்பவும் பேச மாட்டாங்க. ஆ? எப்பவும் தப்பா பேசவே தப்பா மாட்டாங்க. பேசவே ஏய், மாட்டாங்க. தப்பா பேசுவாங்க, பொய் என் அவங்க பொண்ணு தப்பா சொல்றது பேச மாட்டாங்க. எல்லாமே 100% சரி, இப்ப நீங்க பொய். பேசுனீங்களோ பேசலையோ எனக்கு தெரியாது. இன்னுமா அவங்கள தப்பா சண்டை பேசாதீங்க. வேணாம் மேடம். நாங்க போனா சண்டை போடக்கூடாது. நான் என் பிள்ளைய பார்க்க போவேன், உன்னை பார்க்க கூட நான் வருவேன். உங்கள 2 என் வீட்டுக்கு வேணாம் மேடம். என் வீட்டுக்கு அவங்க வர வேணாம். என் பாருங்க. வீட்டுக்கு அவங்க வர வேணாம். அவங்க பிள்ளைய அவங்க வெளியே இப்ப பார்த்துட்டு எப்படி ஒத்துக்கிறாங்க? எனக்கு என்னன்னு தெரியுங்களா, நான் என்ன நான் வந்து பண்ணுவேன்? அப்ப நம்ம வெளியே 20,000 பார்த்துட்டு நான் போனா இன்னைக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்து நான் வீடு எடுத்து நான் இது பண்ணி எல்லாமே எனக்கு வேலை செய்யற வீட்டுல இருந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் அவங்களுக்கு அந்த கடன் கூட கொடுக்கல. நீ வந்து எப்படி என் வீட்டுல அந்த ஸ்லாப்பை உடைப்ப? உனக்கு யார் அது கொடுத்தது? ஹவுஸ் ஓனருக்கு இன்ன வரைக்கும் நான் பதில் சொல்லிட்டு அந்த உட்காந்து ஸ்லாப் உடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு. காரணம் என்னன்னா அது அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் போக கூடாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு உங்க அம்மா அவங்கள்ட்ட நான் தானே கேக்குறேன், நீ ஏன் பேசுற? அது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் இல்லை எப்போ போக மாட்டேன், என்ன தடபுல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு பக்கத்துல கேட வர ஆஹா நீ போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல. இருங்க போயிட்டு நீ வந்துடுறேன்னு நீ சொல்லல. இரு போயிட்டு பாரும்மா, உனக்கு நீ சொல்லறத மட்டும் கேக்குறதுக்கு இல்ல, ஒரு இல்ல, ஆளு அவரு வீட்டுக்கு வேணும்னா அது சொல்றது ஒத்து தப்பு வராதம்மா. போயிட்டு வந்து குடும்ப வாழ்க்கை வந்துடுறேன்னு அப்படி சொல்லல. நடக்காது. இல்ல போயிட்டு அவங்க வந்துடுறேன்னு சிஸ்டர் சொல்லலையே. வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு அவருக்கு போனா அவர் போட்டுமே. மேடம் நீ போயிட்டு வந்துடுற நீ சொல்லல. நான் போயிட்டு நைட் அங்க இருந்துட்டு காலையில வேலைக்கு போயிட்டு மறுநாள் நைட்டு நீ வீட்டுக்கு வர, நீ அப்படிதான் சொன்ன. ஏன் மாத்தி சொல்ற? நான் சொல்றது போயினா அப்ப நீ சொல்றது என்ன? சரிங்க மேம், அதுவும் போய் தானே. வர்றதுக்கு வந்து 12-1 மணி ஆகிடும். பார்த்துட்டு ஸ்டே பண்ணி அங்கே இருக்க முடியும். இப்போ ரைட் லான் டைம் வர முடியாதுங்கிட்டு. ஏன்னா ஆதார் கார்டு ஒன்றுமே என்கிட்ட இல்லை, எல்லாமே அதில் இருக்குது. ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் அதில் இருக்குது. என்கிட்ட ஒரு முன்னூறு கிடையாது. ஏன் உங்க ஆதார் கார்டுல எல்லாம் கடனால மாட்டி வச்சு எல்லாம் பிடிங்கல மாட்டி வச்சிருக்கு, மாட்டி அங்கே வச்சிருக்கு. இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு ரேஷன் எல்லாம் அதில் இருக்குது. அப்போ சப்போஸ் எடுத்துட்டு ஓடிடுறாங்க மேடம். ஒரு துணி வீட்டுல இருக்க கூடாது. ஒரு ஆள் இப்படி வேலைக்கு போயிட்டோம்னா பீரோ என்ன இருக்குன்னு தெரிஞ்சு ஆராய்ச்சி எடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஓட்டு அவங்க கிட்ட தான் இருந்தது. அது வாங்கிட்டு கொடுக்கவே இல்ல மேடம். ரேஷன் கார்டுல நான் அப்படியே கொடுத்துட்டேன். ரேஷன் கார்டுல கொடுத்துட்டு பேர் பிள்ளை மறுபடியும் பேர் பேர் எடுத்துட்டான். ஆமா நான் அதான் எடுத்தேன். நான் போய் இப்ப எடுத்து எனக்கு என் பேரு எங்க அம்மா ரேஷன் கார்டுல இருந்து நீக்கிட்டு ரேஷன் கார்டை அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னா நீ கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்கணுமா? மேடம் முதல்ல என்ன புரிஞ்சுக்க சொல்லுங்க மேடம். என் பசங்களை புரிஞ்சுக்க சொல்லுங்க மேடம். ஒரு 10 ரூபாய் கேட்டா சி என்கிட்ட இல்ல காசு. அதே தங்கச்சி பசங்களுக்குன்னா இந்தா 20 ரூபாய், இந்தா 20 ரூபாய் யார் சொன்னது? குடுக்குற ஆளு. யார் சொன்னது? என் பையனை கூப்பிடுங்க ஒரு அவங்க நிமிஷம். அம்மா என் வீட்டுக்கு பையனை நாங்க போனா கூட எங்க கிட்ட வந்துங்க சண்டை போடுது. நீங்க எதுக்கு சேர்ந்து பேசுறீங்க? எதுக்கு அவங்க உள்ள அவங்க விடுறீங்க? வீட்டு பக்கம் நாங்க ஒத்துழைச்சு போனா கூட போகக்கூடாது, போக கூடாது. பேசக்கூடாது. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அவங்க அவங்களே தான் கேட்கும். வரக்கூடாது. அவங்களும் கேட்ட சண்டை எங்க போடுங்க, அம்மா எல்லாரும் கேட்ட கிட்ட சண்டை நீங்க போடுறாங்க. போடுறாங்க. எங்க அம்மா கிட்ட ஏன்னா கேளுங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? என் வாழ்க்கையை கெடுக்குறீங்களா? அவங்களுக்கும் அவங்க நிம்மதி இல்ல பயப்படுறாங்க. மேம். அவங்களுக்கும் அவங்க கிட்டயும் நிம்மதி இல்ல. அவங்க எங்க கிட்ட பேசவே பயப்படுறாங்க. வேணாமா ஒரு அவ புள்ளைய வந்து பத்தி சண்டை எப்படி போடுவா பார்க்காம அப்படின்னு. இருக்க பேசாம இருக்க முடியும்? அவன் வீட்டுக்கு போகாம வரக்கூடாதுன்றாங்களா? எப்படி நான் போகாம இருக்க முடியும்? என்ன மேடம் இது சட்டம் இது? அப்படி எதுக்கு நான் என் உங்க பையனை வீட்டுக்கு கல்யாணம் நான் பண்ண? வரமாட்டேன். உங்க வீட்டுக்கு அவன் 4 மாசம் விட்டுட்டு போய் கூட நான் என்ன 4 வரைக்கும் உங்க மாசம் வீட்டு வரட்டே வாசப்படி விட்டதுல ஏறி வந்து நான் எனக்கு எங்க ஒரு வேளை சோறு போடுங்க நான் என்னைக்குமே போய் நிக்க மாட்டேன்.
எனக்கு ஒரு இன்ன வரைக்கும் அவங்க ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஒரு புடவை எடுத்து இவ்வளவு பேசுறாங்க, ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்காங்களான்னு அவங்க கேளுங்க. கட்ட மாட்டாங்க. அவங்க என் தகுதிக்கு முடிஞ்சுதான் நான் செய்ய முடியும். இன்ன வரைக்கும் ஒரு நூல் புடவை கூட அவங்க எடுத்து கொடுத்தது இல்ல. அந்த கல்யாணத்துக்கு கூட இவரு காசு கொடுத்து இவரு வாங்கி கொடுத்த புடவை தான் அந்த கல்யாணத்துக்கு எடுத்துட்டு வந்து வச்சதும். கல்யாணம் கூட அவசரமா பண்ணதுதான் மேடம். நான் டைம் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எனக்கு துணியை கட்டப்பையில கொடுத்து அமிச்சதுக்கு யாரு கேட்டா எங்க அம்மா கொடுத்து நான் உனக்கு அமிச்சாங்க. அட்வைஸ் பண்ண தான் முடியும். அப்புறம் வாழ்க்கும் கையில நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோ, நீ நிரந்தரமா அவரை தொலைச்சிடுவ. அவர் அவங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் பார்க்காம இருக்க மாட்டாரு, அங்க போகாம இருக்க மாட்டாரு. அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். இல்ல வேணாம், எனக்கு அப்படி ஒரு இது மறுபடியும் அவங்க வாழ்க்கை எங்களை தொல்லை பண்ணக்கூடாது மேடம், வேண்டாம், அசிங்கப்படுத்தக்கூடாது எங்களை. எனக்கு நல்லா வந்து பேசி முடிச்சு விடுங்க எப்படின்னா, மேடம். வேணாம். அவங்க சொல்லி கொடுத்து நீ வந்து வாழணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். ஏன் நான் சொல்லி கொடுத்து வந்து தனியாவே வாழ்ந்தா நான் என்ன? வாழ்ந்துக்கிறேன் மேடம். சொல்லி கொடுத்து வாழ்ந்தா எவ்வளோ என்ன? வருஷம் நான் என் பசங்களை வச்சு தனியா வாழ்ந்து தனியா கஷ்டப்பட்டு நான் எல்லாமே நான் நீ ஜெயிச்சு உங்க அப்பா அம்மாட்டையும் சண்டை போட்டு இந்த மாதிரி தான் வேணாம் பண்ற. மேடம். ரொம்ப எங்க தவறு அப்பா பண்ற. அம்மா கிட்ட ஏன் சண்டை போடுறேன்னா இவங்க சொல்றதுதான் அவங்களும் என்ன திட்டுறாங்க, என்ன புரிஞ்சிக்க இல்ல மாட்டேங்கிறாங்க. நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் நான் தப்பு சொல்றதுதான் பண்ணல. உங்க அப்பா அம்மாவும் உன்கிட்ட சொல்றாங்க. அதேதான் இப்போ நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க அவங்க பாருங்க, அவங்க 10 அவங்க வார்த்தை கூட அவங்க அவங்க சைடுல ஃபுல்லா எல்லாம் கரெக்ட்னு நான் சொல்லல. எப்பவுமே பையன் சைடுல தான் கொஞ்சம் சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கும், அது எனக்கு தெரியுது. ஆனா நீ பேசுறது வார்த்தைகள், நீ சொல்றது விஷயங்கள், அதே மாதிரி நீ அவர் மேல ஓவர் பொசசிவா இருக்கிறது, இது ரொம்ப தவறான விஷயம். நல்ல பையன் அவர். மேடம் நீ அவரை பார்க்கதான் மேடம் அவரை தெரியும். அவரை இழக்காம இருக்கணும்னா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போதான் வேணும். நீ உன்னோட சைட்ல இருந்து என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் வேணாம் கூட மேடம், சொல்ல. வேணாம் மேடம். உன் சைட்ல இருந்து என்ன தவறுன்னு நீ யோசிக்கணும். என் சைடுல நான் கரெக்டா நான் இருக்கேன் மேடம். நான் இன்னைக்கு உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம காலையில வேலைக்கு போயிட்டு எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு நீ வீட்டுல இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் அது என்ன நீ அங்க ஓடிவேன். கூப்பிட்டு கேளு பையன் வந்திருக்காருன்னா. அவங்க போன் பண்ணி எனக்கு சொல்லணும் என் பையன் இங்க வந்திருக்கான். அவங்க என்ன வரைக்கும் நான் போன் போட்டா வந்தாதானே மேம் நாங்க சொல்ல முடியும். வராததை நாங்க மாமியாருக்கு எப்படி வராம மனுஷன் எப்படி மரியாதை கிடையாது. இருக்காங்க? மரியாதை கிடையாது. அப்போ என் பிள்ளை என் வீட்டுக்கு வந்தானே பண்ணுனா அதுக்கு 2 தேவையில்லாம என்னை அவனை சந்தை போட்டு பேச பண்ணி சொல்லி கொடுத்துருனே அசிங்கப்படுத்த பிளாக்ல வந்து கத்துவா மேடம். நாலாவது மாடி மேடம், நான் குதிச்சு மேல இருந்து செத்துருவேன், கீழே உங்க குதிக்க குடும்பத்தை பாரு, கூட்டு போய் எங்க நிக்க வைக்கிறோமோ நிக்க வைப்பேன்னு பிளாக்மெயில் பண்றாங்க. பிள்ளைய விட்டு நான் கடிச்சிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பிள்ளைய கூட்டிட்டு இப்படி போவாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இழக்க போறது நீதான். இது அவங்க என்ன இல்ல. அது மட்டும் எப்படி புரிஞ்சுக்கோ. சொல்றது அவங்க எனக்கு இப்பவும் தெரியல. ஒரு 3வது கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு தான் மேடம் தேடிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்கும். அதுதான் அதுதான் மேடம் தேடிட்டு நடக்கும். இருக்காங்க. நீ ஒன்ன என் பசங்களை வந்து அவங்க வாரிசாவே நினைக்கல. அவங்க பிள்ளைக்குன்னு தனியா ஒரு வாரிசு பெத்து எவ்வளவு நீ கொடுக்கணும் வந்து அப்படின்ற நிலைமை தான் நீ அவங்க வந்து பேசுறாங்க மேடம், அதெல்லாம் இப்ப வாரிசு வரைக்கும். நீ வந்து திருந்தலைன்னா அதுதான் நடக்க போறது. இருக்கட்டும் மேடம், எனக்கு வேண்டாம் மேடம். சரி இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு டைவர்ஸ் வேணும். டைவர்ஸ்க்கு நீ சரியா கல்யாணம் பண்ணியாண்ணா? இருக்கு மேடம், பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுதான் வச்சிருக்கேன். நீ வக்கீல் வீட்டுல தானே வேலை பண்ற? வக்கீல் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லு. சரிங்க இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. சரிங்க. நீ எதுக்கு தெரியுமா வந்த? எதுக்கு வந்த நீ சொல்லு. உனக்கு தான் வக்கீல் வீட்டுல வேலை செய்யற, அவர் இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு. உனக்கு டைவர்ஸ் வேணும்னா ஏன் இங்க வர? எதுக்கு அவங்க வந்த? எங்களை அசிங்கப்படுத்த வந்திருக்காங்க மேடம். அதுதான் matter. அவ்வளவுதான் மேடம். முதல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ நல்ல பொண்ணு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா நீ பண்ணுறது விஷயங்கள் தவறான விஷயங்கள். ஓவர் பொசசிவ் ஆகி நீ அவரையும் டார்ச்சர் பண்ற, தேவையில்லாம அவங்கள வம்புக்கு இழுக்கிற. இந்த அம்மாவையும் பையனையும் தப்பா பேசுறது, அண்ணனையும் தங்கச்சியும் தப்பா பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க இங்க வராதீங்க. எனக்கு உங்க மூஞ்சில கூட முழிக்க வேண்டாம். சாரி, கிளம்புமா நீ. மேடம் நான் பேசுறதுக்கு மட்டும் சாரி சாரி, மன்னிக்க முடியாத விஷயம். அவங்க எங்களை அம்மாவையும் பையனையும் நீ தப்பா பேசுறேனா, எனக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க என்கிட்ட வராதிங்க. தயவு செஞ்சு எனக்கு பார்க்க வேண்டாம் உங்களை. அவ்வளவுதான். நான் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வேன். ஆனா அதுக்கு நீ இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண முடியாது. அங்க நியாயம் இருக்கணும். நான் நித்யாவை தப்பான பொண்ணுன்னு சொல்லவே இல்லை, நல்ல பொண்ணு தான். ஆனா அவ பண்ணிட்டு இருக்கிறது வேலையெல்லாம் தவறான வேலை. அவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு வீட்டுல இருக்கிறது அப்பா அம்மாவோட சண்டை. அந்த பையன் நல்ல பையன், நீ புடுங்கிறது தாங்க முடியாம தான் ஓடி ஓடி போயிடுறான். ஏற்கனவே அவனுக்கு மென்டலி ஒரு சேலஞ்ச் இருக்கு. நீ கல்யாணம் பண்ணும்போது அது தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க. சொல்லல மேடம், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது நான் சொல்லிட்டேன் மேடம், என் பொண்ணு என் பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. எங்க அப்பா கிட்டயும் அவர் எந்த உண்மையும் சொல்லவே இல்லை. எல்லாம் மறைச்சு மறைக்கிறாங்க. எங்க அப்பா கொஞ்சம் போன் போடுங்க, சிம் எல்லாம் நீ அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அவங்க வரமாட்டாங்க. கூட்டிட்டு வந்திருக்கணும் பாப்பா அம்மாவை. யார் உனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க பார்க்கலாம். நீ பேசுறது பேச்சு எனக்கே தெரியுது. நான் எத்தனை பேரை பாக்குறேன் நித்யா.
எல்லாரும் தான் சொல்லுவாங்க பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு. ஆனா இந்த மாதிரி பண்ணா நான் திட்ட தான் செய்வேன். உண்மையை கேட்கறதுக்கு தயாரா இருந்தா மட்டும்தான் இங்க வரணும், இல்லைன்னா வர வேண்டாம். நான் இந்த ஷோ ஒரு ஷோவா பார்க்கல. இது பண்ணலைன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம், அதை பொறுப்பா பண்ணோம்னு நினைக்கிறேன். மாசமானா இதாம்மா ஒரு 10 ரூபாய் வச்சுக்கோங்க, நாங்க வாங்க மாட்டோம். இன்னொன்னு எங்க அப்பா முடியாத கட்டத்துல கூட நாங்க ஹாஸ்பிடல்ல வச்சு அவரை பார்க்கும்போது கூட அவனுக்கு நாங்க தெரியப்படுத்தல. அந்த பொண்ணு கூட கொடுக்க மாட்டா மேடம். நாங்க செலவு பண்ணி அவரை பொண்ணு 2 கூட்டிட்டு பிள்ளைங்க தான் எங்களை பாக்குறாங்க, என்னையும் எங்க வீட்டுக்காரையும். தெரியுங்களா? இந்த வீட்ல யாருக்கு என்ன ஆனாலும் நான் தான் மேடம் பாப்பேன். எங்க அம்மாக்கா இருந்தாலும் எங்க அப்பாக்கா தக்கத்தாலே இருந்தாலும் எப்படி என் அண்ணனுக்கா இருந்தாலும் என் தங்கச்சியா இருந்தாலும் கொல்லி போடுறதுக்கு புள்ள வேணும், ஆம்பளை புள்ள வேணும், வாரிசு வேணும் சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கேட்டுங்க. காசு வச்சுக்கிட்டு இத போடுங்கப்பா டீசர்ல. காசு இல்லம்மா, உன் பிள்ளை சம்பாரிச்சு எனக்கு கொடுக்கல அப்படின்னு இதுவரை தக்கத்தாலே காசு நான் சொல்லுவாங்க. இத போடுங்க கொடுக்கல. டீசர்ல. இதுக்கு அம்மா புத்தி அப்பா வரட்டும், காசு அப்பாவாச்சும். கொடுக்கல. ஆம்பளை புள்ள வேணும், ஆம்பளை புள்ள வேணும் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு உனக்கு பயந்து சம்பளத்தை நீ தான் ஏடிஎம்ல போய் எடுக்கிற. ஆனா எங்க கூட அவன் இருக்கும்போது மாசம் ஒரு 5000 ரூபாய் எங்களுக்கு முழுசா அவன் கொடுத்தது தர மேடம். இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு, நான் அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு இதை செலவு பண்ணி சம்பளத்தை வாங்கினா என் பிள்ளைய விரட்டி விட்டுருவான். 1 மாசம் வரைக்கும் நான் வச்சு சோறு போடுவேன். மாசம் சம்பளம் தெரியும் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து என் பிள்ளைய கூட்டிட்டு போயிருவான். ஒரு 500 கூட தர மாட்டேன் என் பிள்ளை. எனக்கு தெரியுமா மேடம்? எங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு எங்களை பாக்குறாரு. எங்க அப்பாவும் பேஷண்ட் தான் மேடம். அவர் செக்யூரிட்டி வேலை பாக்குறாரு. இந்த வயசுல அவர் உட்கார வச்சு கூட எங்களுக்கு சோறு போட முடியல மேடம். என் பொண்டாட்டிக்கு நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை என் பேர பிள்ளைங்களுக்கு நான் ஓடுறேன்ட்டு ஓடுவாரு. கொஞ்சம் ப்ரெஷரா இருந்துச்சுன்னா மூக்குல இருந்து அவருக்கு பிளட் வரும். அப்போ யாருக்கிட்டயுமே நான் மோத விட மாட்டேன். மறுபடியும் அவர் படுத்துட்டாருன்னா வச்சு பார்க்க பணம் கிடையாது. மறுபடியும் நம்ம கடன் வாங்கணும். ஏற்கனவே கடன்காரி ஆயிட்டோம். என்னை 1000 பேர் தப்பா பேசலாம். என் குடும்பத்துக்கு நான் நல்லது தானே மேடம். என் குடும்பத்தை நான் தானே மேடம் பார்க்கணும். எங்க வீட்டுக்காரர் நல்லவரா இருக்கிறதுனால இன்னைக்கு நான் இங்க வந்து உட்காந்துருக்கிறேன். இல்லைன்னா என் வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரச்சனை வரும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க பேர் என்னது? பிரியா. உங்க ஹஸ்பண்ட் பேரு? பாலகிருஷ்ணன். நீங்க சொல்றீங்க இல்லையா வீட்டுக்காரர் நல்ல, அப்படிதாம்மா கணவரும் மனைவியும் இருக்கணும். மனைவியோட குடும்பத்தை கணவர் பாத்துக்கணும், கணவரோட குடும்பத்தை மனைவி பாத்துக்கணும். அதுதான் கணவன் மனைவி திருமணத்தோட கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது மேம். இன்னி வரைக்கும் எங்க மாமியார் வீட்டுல நான் போனதில்லை. நல்லது கெட்டதுன்னா போவேன் வருவேன். ஆனா என் கூட அவங்க அட்டாச் ஆனதில்லை. ஏன்னா ஜாதி பிரச்சனை. எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் 18 வயசு டிஃப்ரெண்ட். இது என் குடும்பம். நான் கைப்பிடிச்சிட்டேன். சாகுற வரைக்கும் அவர் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும். நான் அவங்க சொல்றது 100% எடுத்துக்கிறேன்னு இல்லை, எனக்கு தெரியுது. 2 பக்கம் என்ன நடக்கிறது தெரியாது. ஆனா நீ தான் என்ன தேடி வந்திருக்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தான் அவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா வேண்டாமா? அது மட்டும் சொல்லு. வேணாம் மேடம். அவ்வளோ பொய் சொல்றது வாழ்க்கை சரி வராது. உனக்குப்பா ரொம்ப பொய் மேடம். சாப்பாடு போடல, இவ்வளோண்டு இடத்துல படுக்கிறேன். உனக்கு அதெல்லாம் எல்லா தாயும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சொல்லு, நீ ராஜா மாதிரி பணிவிடா செஞ்சாலும் மாமியார் அதுதான் சொல்லுவான், என் பிள்ளைக்கு சோறு போடல, என் புள்ள ஒல்லி ஆயிட்டான். இதெல்லாம் நாங்கெல்லாம் அனுபவிச்சதுதான். இது பெரிய விஷயம். அவங்க சொல்றது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அது நீ மகாராஜாவா உட்காந்து வெஞ்சாமரம் வீசி பண்ணாலும் புள்ளைய சரியா பாத்துக்கலன்னு தான் அம்மாக்கள் சொல்லுவாங்க. அதை விடு, அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நித்யா. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு லைஃப் ஒரு வாட்டி தொலைச்சிட்டு நீ நிக்கிற. நல்ல பையன், நல்ல பையன். தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோ. உன்னோட சைட்லேருந்து கொஞ்சம் திருத்தல்கள் தேவை. இவ்வளோ பொசசிவா இருக்காதே, கொஞ்சம் அவரை ஃப்ரீயா விடு. அம்மா வீட்டுக்கு அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க இடையில அவங்க அப்பா அம்மாவையும் அக்கா தங்கச்சிங்களையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காரு. ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கணும். அது உனக்கு தான்மா நல்லது. அம்மாட்டையும் தங்கச்சிங்கள்ட்ட அக்காக்கள்கிட்ட பாசமா இருக்கிறது புருஷன்தான். பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் பார்த்துப்பாரு. அப்படி ஒரு நாள் என்கிட்ட அது வரும் அம்மா, அது வரும். ஆனா நான் சொல்றேன், அம்மாவை மதிக்காத அக்கா தங்கச்சிங்களை மதிக்காத ஆம்பளை என்னைக்குமே குடும்பத்தை பார்க்க மாட்டான். என்னைக்குமே பார்க்க மாட்டான். அம்மாக்கு மரியாதை கொடுத்து அக்கா தங்கச்சிங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறது ஆம்பளை தான் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் பார்த்து. அவங்களுக்கு தான் அந்த பாசம் இருக்கும். முதல்லலாம் விட்டு கொடுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி இது இருக்கு எல்லாருக்கலாம். எப்போ இருக்கோ அந்த சுயமரியாதையை டச் பண்றாங்களோ அப்பதான் கோவப்படணும். அது வரைக்கும் நோ ப்ராப்ளம். இந்த பொசசிவ்னஸ், அட்டாச்மெண்ட் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். விட்டு கொடுத்துடணும். நீ ஹையர் லெவலுக்கு போயிடணும். ஆமா,
இருக்கட்டுமே, நம்ம விட்டு கொடுப்போமே. அப்படி போயிட்டேன்னா அந்த குடும்பம் கொஞ்ச நாள்ல ஒன்னு புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் ஒன்னு அவங்கள்ட்ட இருந்து பிரிக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். நல்லது கேட்டதுன்னா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கணும். அவ்வளவுதான். பிரியா பக்கத்துல போய் உட்காருமா. எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் எங்க எவ்வளவு அம்மா அப்பாக்கு அழகான அடுத்து ஒரு உறவு. எங்க அம்மா அப்பாக்கு அடுத்து இப்பயும் அவங்க கடைசி வரைக்கும் அண்ணிங்கிறது எங்களோட அம்மாக்கு இருந்தாங்க அடுத்தது, அப்படின்னு அம்மாக்கு அடுத்த ஸ்தானம் நான் அன்னைக்கு நிறைய தான். வாட்டி அவங்களுக்கு புரிய வச்சிட்டேன் மேடம். ஆனா அவங்க புரிஞ்சுக்கல. அது மட்டும்தான் எனக்கு மன வருத்தம். இன்னைக்கும் எங்க அண்ணனை விட்டு பிரிக்கணும்லாம் எங்களுக்கு எண்ணமே கிடையாது. உங்க வாழ்க்கை ஒரு வாட்டி கிடைச்சது முடிஞ்சிருச்சு, இப்ப மறுவாட்டி சேர்ந்துருக்கீங்க, அதை நல்லபடியா வாழுங்க, எங்களை புரிஞ்சுக்கோன்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க சண்டை போடுறவங்க எல்லாம் கிடையாது. நித்யா, உன்னோட திரும்பி டிமாண்ட் அவங்கள எதுவா பாரு. இருந்தாலும் நாங்க எல்லாமே இப்படி கேட்போம். உட்கார்ந்திருக்க. நாத்தனாரும் அண்ணியும் கையை பிடிச்சுங்க பாக்கலாம். அவ Serious கையை ஆவே. பிடிங்க. வாழ்க்கையில நிறைய வழியை தாண்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து எப்படி சொல்றதுன்னு, எப்படி டிராவல் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல. நல்ல உனக்கு என்ன குடும்பம் வயசுமா? 31 வயசு மேம். சின்ன பொண்ணு, ஆனா அவ்வளவு விவரமா பேசுறா. நித்யாவும் பயங்கர திறமைசாலி. எங்களுக்கு நித்யா, யார் மேலே கோவம் இல்ல அவங்க மேம். கையை அவங்க 2 பேர் சேர்ந்து நீ அங்க இருந்தாலே எங்களுக்கு போதும். நீ கொடுக்காதே, நீ கொடு கைய கொடு. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே. என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசுங்க, அம்மாவை தப்பா பேசக்கூடாது, சரியா? ஓகே. இன்னும் நீங்களாச்சு உங்க குடும்பமாச்சு. நான் ஒரு 3வது மனுஷி தேவையே இல்லை உங்களுக்கு. ஓகே. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.